புரியுது சார். அடுத்து பிரியங்கா மோகன் சொன்ன ஒரு விஷயம், இந்த நெகட்டிவ் பிஆர். இது பிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்துக்கு, ஒரு தனி நபருக்கு, ஒரு செலிபிரிட்டிக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நெகட்டிவ் பிஆர் மூலியமா வருசலா எல்லாரையும் காலி பண்றது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்க, சிவகார்த்திகேயன் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. உடைச்சிட்டு படம் ஜெயிச்சுதா இல்லையா? படம் நல்லா இருந்தது, நல்ல படத்தில் நாம் இருந்தோம்னா எவ்வளவு நெகட்டிவ் பண்ணாலும் இங்கே எடுபடாது. நீங்கள் ஜெயிச்சிங்களாங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நயன்தாராவுக்கு இல்லாத நெகட்டிவிட்டியாங்க? நயன்தாரா குறித்து இங்கே எவ்வளோ நெகட்டிவ் நானே பேசியிருக்கேன், எங்கள் டீமே பேசியிருக்கோம். அதேமாரி அவங்க நிற்கிறாங்கன்னா எப்படி? அந்த உழைப்பு, அவங்க படம் வெற்றி அடைவது, இது ரெண்டு தான். இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற நடிகை படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, திரைத்துறையில் அவங்களுடைய உயரம் என்ன, அந்தஸ்து என்னன்னு பொறுத்து தான் அவங்களுக்கு எதிராக நீங்கள் நெகட்டிவ் பரப்புனீங்களா இல்லையாங்கிற முடிவுக்கே வர முடியும். அப்படி பரப்பிட முடியாது, பரப்புனாலும் இங்கே எடுபடாது. படமாக வெற்றி அடைஞ்சுன்னா இந்த பரப்புறது. அப்போ நீங்கள் தேர்வு செய்கிறதுல ஏதோ பிரச்சனை, நீங்கள் படம் நடிப்பதிலே பிரச்சனை இருக்குது. ஓகே, இப்போ அவங்க ஒரு படம் டாக்டர்னு ஏதோ ஒரு படம் நல்லா ஓடினதா எனக்கு ஞாபகம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து இங்கே படம் வந்து கேட்பாங்க. ஒரு வெற்றி படத்தில் ஒரு நடிகை இருந்துட்டால் தொடர்ந்து அந்த நடிகைக்கு ஆஃபர் இங்கே வரும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. ஓகே, இல்லைங்க, நான் வந்து மலையாளத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறேன், கன்னடத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போயிட்டாங்கன்னா இங்கே மறந்துடுவாங்க. அப்போ அது மாதிரி ஏதோ ஒன்று அவங்க பண்ணிவிட்டு இப்போ அவங்க பண்ண தவறை மறைப்பதற்கு இன்னொருத்தர் மேலே பழி போடுவது ரொம்ப ஈஸி. புரியுது. இதில் அப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒருவேளை அதை தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருந்தா கூட அது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஆமாம், ஏன்னா அந்த நேர்காணல் வந்ததுக்கப்புறம், அது வெளியானதுக்கப்புறம், அது ஃபுல்லாக சர்ச்சையானதுக்கப்புறம் ஜெகதீஷ் அவர்களுடைய கம்பேர் பண்ணி எல்லாம் இல்லை ஜெகதீஷ் தான் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வருசலாக பார்க்க முடியுது இணையதளத்தில். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிந்து அப்படி எதுவும் கிடையாது. ஏன்னா இப்போ நாங்களும் இந்த மீடியாவில் தான் இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான மீடியாவாக நாங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்து நீங்கள் அந்த பொண்ணுக்கு எதிராக பேசுங்கன்னு யாரும் எங்களை அப்ரோச் பண்ணவே இல்லை. அப்போ அவர் யாரை அப்ரோச் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒருவேளை இவங்களை அப்ரோச் பண்ணாலும் இவங்க சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சி எங்கள்கிட்ட கூட பேசாமல் இருந்திருக்கலாம். பட் இதன் உண்மைத்தன்மை என்னன்னே எனக்கு தெரியல. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு ஜெகதீஷ் தான் சொல்லணும். நம்ம அவருக்காக உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத அவர் எங்கேயாவது சொன்னார்னா